If you bury your fear, talent will be exposed. உங்களுடைய பயத்தை நீங்கள் புதைத்தால் உங்களுடைய தாளந்து வெளிப்படும். உங்க வாழ்க்கையில சோர்வுகள், பிரச்சனைகள் அல்லது நெருக்கங்கள் வரும்போது உங்க சிந்தனைகள் ஒரே ஒரு காரியத்தை யோசிக்கணும். என் கர்த்தரால் என்னை விடுவிக்க முடியும், என் கர்த்தரால் என்னை நன்மைகளை காண செய்ய முடியும், என் கர்த்தரால் என் பிள்ளைகளை உயர்த்த முடியும், என் கர்த்தரால் என்னை மீண்டும் நிற்க செய்ய முடியும், என் கர்த்தரால் என்னை சுகப்படுத்த முடியும், என் கர்த்தரால் என் சூழ்நிலைகளை மாற்ற முடியும், என் கர்த்தரால் முடியும் என்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு பெரிய பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில தொடங்கிவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை அழைச்சேன், நான் அவனை ஆசீர்வதித்தேன், நான் அவனை பெருக்க செய்தேன். First Corinthians 3rd chapter 6 to 8 verse. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6 லிருந்து 8ஆம் வசனம் வரை. Let's all read it together. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். So this is pertaining to the confusion that was prevailing in a church where people said, I belong to Apollos, I belong to Paul. ஆதி சபையிலே நான் அப்போலோக்குரியவன், நான் பவுலுக்குரியவன், நான் இந்த கூட்டத்துக்குரியவன், நான் இந்த சபைக்குரியவன் என்று சொல்லி குழுவாக கூடி குழம்பின நாட்களில் இந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டது. But I believe this word is true to our daily life. ஆனால் இந்த வார்த்தை நம்முடைய தினந்தோற வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு வார்த்தை தான். It is true to all our experiences of our life. நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற எல்லா அனுபவங்களுக்கும் ஏற்ற ஒரு வார்த்தை இது. He says that God who gives the increase. இங்கே சொல்லப்படுகிறது, விளையச் செய்கிறவர் கர்த்தர். It is God who gives the increase. விளையச் செய்கிறது கர்த்தர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So when I was meditating through that word, அந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். I want to take this word and apply to our life. இந்த வார்த்தை எடுத்து நம்முடைய தினந்தோற வாழ்க்கையிலே இதை நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். It is God who gives the increase. நமக்கு விளைச்சலை கொடுப்பது தேவன். But there was something that Paul and Apollos did before that. ஆனால் அந்த விளைச்சலுக்கு முன்பாக பவுலும் அப்போலோவும் செய்த ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. I planted, பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், Apollos watered, அப்போலோ நீர் பாய்ச்சினான், then God gave an increase. அதற்கு பிறகு தேவன் அதை விளையச் செய்தார். Increase comes later, but there's something that which Paul and Apollos had to do. விளைச்சல் அல்லது பெருக்கம் பின்பாக தான் வருகிறது. அந்த விளைச்சல் பெருக்கம் வருவதற்கு முன்பாக பவுலும் அப்போலோவும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. So I want to turn this sermon to a different direction. ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த செய்தியை நான் கொண்டு போக விரும்புகிறேன். I was practically asking God to talk to me personally. கர்த்தரை ஜெபித்துக் கொண்டு இந்த வசனத்தில், ஆண்டவரே நீர் ஏன் என்னோடு கூட பேசும், என்னிடத்திலே பேசும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். We understand that you are the one who gives the increase. எனக்கு புரிகிறது, விளைச்சலை கொடுக்கிறது, பெருக்கத்தை கொடுக்கிறது நீர்தான். We also understand that I need to plant and so we need to water for God to give an increase. இந்த வார்த்தை இன்னும் எளிதாக தான் புரிகிறது. நான் நட வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், நான் வேலை செய்தால்தான் அதில் ஒரு விளைச்சலையும் பெருக்கத்தையும் கொடுக்க முடியும் என்பதும் எனக்கு புரிகிறது. How does this apply to our daily life? ஆனால் இந்த வார்த்தை என்னுடைய தினந்தோற வாழ்க்கையிலே, நான் அன்றாட வாழ்க்கையிலே நான் எப்படி நான் அபியாசப்படுத்த முடியும்? God made me understand that I need to take steps if I have to grow or increase in my life. ஆகவே கர்த்தர் என்னிடம் சொன்ன முதல் காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் வளர வேண்டுமானால், பெருக வேண்டுமானால் அதற்கு நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள், நான் எடுக்க வேண்டிய சில படிகள், அடிகள் இருக்கிறது. Universal desire is everyone want to grow. உலகம் முழுவதும் பார்த்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு வாஞ்சை, நான் வளரும், நான் பெருக வேண்டும் என்பது. We need to increase in God's way spiritually, physically, financially and socially. ஆவிக்குரிய விதமாக, சரீர பிரகாரமாக, சமுதாயத்திலே, பொருளாதார விதத்திலே, உலக பிரகாரமான எல்லா நிலைகளிலும் நாம் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கிறது. Heaven is waiting to see what we will become with what we have received. நாம் பெற்றுக்கொண்டதிலிருந்து நாம் என்னவாய் மாற போகிறோம், எப்படி வளர போகிறோம் என்பதை பார்ப்பதற்கு பரலோகமும் வாஞ்சையா தான் இருக்கிறது. God is responsible for what he gives, but we are responsible for what we do with it. கர்த்தர் என்ன கொடுக்கிறார் என்பது அவருடைய பொறுப்பு. ஆனால் கொடுத்ததிலிருந்து என்ன கொண்டு வருகிறோம், என்ன விளைச்சலை கொண்டு வருகிறோம் என்பது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. In John 15:8 the Bible says God wants to see the productiveness in our life. யோவான் 15:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பெருக்கத்தை காண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants to see productiveness in our life and in our ministry. நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாய், அதிலே பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Another part
part says bearing fruit gives or brings glory to God and shows that we are his disciples. அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷரா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So I can take it in a different form. இதிலே வேறு விதத்திலே நான் சொல்ல வேண்டுமானால், if a person does not give fruits or he is not productive, ஒரு மனிதன் கனி கொடுக்காவிட்டால், ஒரு மனிதன் பிரயோஜனமா இல்லாவிட்டால், he is not giving glory to God and he is becoming a person who is not fit to be his disciple. அந்த மனிதன் பிதாவுக்கு மகிமை கொடுக்காமல் சீஷனா இருப்பதற்கு தகுதி இல்லாதவனாய் மாறிக்கொண்டு போகிறான். The word clearly shows it to us. அந்த வார்த்தை நமக்கு அதை தெளிவாய் நமக்கு விரிவுபடுத்தி காட்டுகிறது. What makes us a disciple of God? எது நம்மை கர்த்தருடைய சீஷனாய் மாற்றுகிறது? Fasting, உபவாசமா, prayer, ஜெபமா, only that? பரிசுத்தமா, only that? அது மாத்திரமா? No, that is a smaller part. அது எல்லாம் ஒரு பகுதிதான். But the greater part is what we do out of our life. ஆனால் அதிலே மிகுந்த பிரதானமான பகுதி எடுத்துக்கொள்வது எது என்றால், நம்முடைய வாழ்க்கையினாலே நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் நம்மை சீஷராக்குகிறது. So how much beneficial we are to the kingdom of God, how much productiveness we have in our life is what counts us as a disciple of God. நாம் தேவ ராஜ்யத்திற்கும் தேவனுக்கும் எவ்வளவு பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறோம், எவ்வளவு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் நாம் எவ்வளவு சீஷர்களாய் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. Another verse which clearly says bearing fruit is the purpose of our salvation. ஆனால் இன்னொரு வசனத்திலே வாசிக்கும் பொழுது கனி கொடுப்பதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு பொறுப்பா இருக்கிறது. Being increasing in our life is what God expects out of our life. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்பதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கை கொண்டிருக்கிற ஒரு சித்தமா இருக்கிறது. I went and read every portion of the Bible in different characters. வித்தியாசமான மனிதர்களை குறித்தும் வித்தியாசமான வேத பகுதிகளிலும் நான் வாசித்து பார்த்தேன். I was going and trying to see what was the first word that Lord is trying to talk to them. அவர்களோடு கூட ஒவ்வொரு மனிதனிடத்திலே கர்த்தர் பேசின முதல் வார்த்தை என்ன என்பதை நான் போய் தேடி வாசித்து பார்த்தேன். Then God called Noah and said, I will bless you. கர்த்தர் நோவாவை அழைத்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Called Abraham and said, I will bless you. கர்த்தர் ஆபிரகாம் அழைத்து சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். I was confused. Why is God using that as the primary term? நான் குழம்பி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன், ஏன் அந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை கர்த்தர் பிரதானமான ஒரு வார்த்தையா எல்லாரும் அழைக்கும்போது சொல்லுகிறார். Many times we think blessing is money. அநேக நேரத்தில் நாம் யோசிப்பதுண்டு ஆசீர்வாதம் என்றால் பணம் என்று. Money is just one of the byproduct of the blessing. ஆசீர்வாதத்தின் ஒரு விளைவு என்பதுதான் பணம். One of the byproduct. ஒரு விளைவு தான் பணம். But what we think blessing means immediately money. நாம் எல்லாரும் எப்பொழுதுமே யோசிப்பது என்றால் ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது பணம் என்று தான் நாம் யோசிக்கிறோம். If we go to the cross, நாம் சிலுவையை போய் நோக்கி பார்த்தால், when Satan goes to tempt Jesus, பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசுவை சோதிக்கும்படியே போன பொழுது, he says, bow to me, I will give the kingdom of this earth to you. என்னை சேவித்தால் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறார். The Bible says he tempted God with that. அவன் வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசுவை அதை கொண்டு சோதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If something doesn't belong to devil, then he can never tempt God with that. பிசாசு கொன்று உரியதா இல்லாவிட்டால் அதை நான் கொடுப்பேன் என்று சொல்லி பிசாசினால் ஆண்டவரை சோதிக்க முடியாது. But at that point it says he tempted God. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆண்டவரை சோதித்தான். The authority, the increase that God gave to Adam and Eden, the Garden of Eden was lost by them and they handed over to the devil. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்த பெருக்கத்தை அவர்கள் இழந்து அது பிசாசுடைய கரங்களிலே போனது. That is why when he meets Jesus at the mountain he says, you bow to me, I will give it to you. ஆகவே தான் மலையிலே ஆண்டவராகிய இயேசுவை பிசாசானவன் சந்தித்த பொழுது என்னை சேவித்தால் இதை எல்லாம் உனக்கு நான் தருவேன், இந்த உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். If it was a lie, it will not be a temptation. அது பொய்யா இருக்குமானால் அது ஒரு சோதனையா இருக்க முடியாது. But what happened next? ஆனால் அடுத்து நடந்தது என்ன? When God Jesus Christ bore the cross, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது, when he died for us on the cross, அவர் நமக்காய் சிலுவை சுமந்து நமக்காய் மரித்த பொழுது, when he shed the blood on the cross, சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தின பொழுது, he conquered death and hell. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார். The authority that the devil had in his hand, the power, the increase that he stole from Adam,
God Jesus got it back and gave it to us on the cross. ஆதாம் இடத்திலே ஏவாள் இடத்திலே பிசாசு திருடி கொண்ட அந்த பெருக்கம், அவனிடத்திலே இருந்த அதிகாரத்தை கர்த்தர் சிலுவையிலே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அவனிடத்திலிருந்து திரும்ப பிடுங்கி கொண்டார். He gave it back to us. அவர் பிடுங்கி நம்மிடத்திலே கொடுத்தார். Now the increase is with you and me. அந்த பெருக்கம் இப்பொழுது உங்கள் கரத்திலும் என் கரத்திலும் இருக்கிறது. How many of you believe that God has called you to increase? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் பெருகும்படியே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று? நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். There was a person named William Colgate. வில்லியம் கோல்கேட் என்ற ஒரு மனிதர் இருந்தார். In 1804 1804ஆம் ஆண்டிலே they were making soaps. அந்த நாட்களிலே சோப் செய்து கொண்டிருந்தார்கள். And they were struggling so much. அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். So William Colgate said, I want to go to New York and I want to sell soaps in New York. அந்த வில்லியம் கோல்கேட் அவர் என்ன சொல்லுகிறார், நான் நியூயார்க் பட்டணத்திற்கு போய் அங்கே இந்த சோப்பை நான் விற்க போகிறேன் என்று சொல்லுகிறார். And he sets his journey on the boat. அவர் கப்பலிலே பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். Before he started the journey, his mother called William Colgate. அவர் பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த வில்லியம் கோல்கேட்டை தன்னுடைய தாயார் அழைத்து And she said, அவர் சொல்லுகிறார், read Malachi 3:10. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீ வாசி என்று சொல்லுகிறார். He said, never forget this verse as you start your journey towards blessing. ஆசீர்வாதத்திற்கு நேராக நீ உன் பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தை நீ ஒருபோதும் மறக்க கூடாது என்று சொல்லுகிறார். And the verse says, give tenth of what belongs to God. அந்த வசனம் சொல்லுகிறது, உன் 10லே ஒரு பங்கை கர்த்தருக்கு முதலாவதாக கொடுக்க வேண்டும். So Colgate went to New York. ஆகவே அந்த வில்லியம் கோல்கேட் நியூயார்க் போகிறார். And he started the company in a smaller way. ஒரு சின்ன விதத்திலே அங்கே தன்னுடைய கம்பெனியை ஆரம்பிக்கிறார். He went and attended a church, a local church in New York. அங்க இருக்கிற ஒரு சின்ன ஒரு சபையிலே போய் ஆராதனையிலே அவர் பங்கு கொள்கிறார். So that month's wages of Colgate was $1. அந்த ஒரு மாசத்திலே அவர் சம்பாதித்தது $1. So he took that $1. அந்த $1 எடுத்துக்கொண்டு He went to the church. அந்த ஆலயத்திற்கு போய் And he took 10 cents out of that $1. அதிலே 10 சென்ட்டை எடுத்துக்கொண்டு 10 காசை எடுத்து He gave it to God. அதை கர்த்தருக்கென்று கொடுத்தார். And he continued this practice. தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருந்தார். In 1806 he started a company called Colgate and Palmolive Company. 1806ஆம் ஆண்டிலே கோல்கேட் பால்மோலிவ் என்ற ஒரு கம்பெனியை அவர் ஆரம்பித்தார். And God started opening doors for his life. அவருடைய வாழ்க்கையிலே அந்த கம்பெனிக்கு கர்த்தர் अनेक வாசல்களை திறக்க ஆரம்பித்தார். This is a history that I'm talking to you. இது நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சரித்திர நிகழ்வு. And Colgate, what he started doing is he started giving 10 to 20% now. அந்த 10% 10லே ஒரு பங்கை கொடுத்தவர் 10லே 2 பங்கு கொடுக்க ஆரம்பித்தார். And they say till his death he started giving more than 50% to God. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருக்கு கிட்டத்தட்ட மரிக்கிற தருவாயிலே வரும்பொழுது 10ல ஒரு பங்கல்ல கிட்டத்தட்ட பாதியை அவருடைய சம்பாத்தியத்திலே பாதியை கர்த்தருக்காக கொடுத்து கொண்டார். Some people say he gives 90%. Colgate company gives 90% of their income to God. இப்பொழுதும் சிலர் சொல்லுகிறார்கள், அந்த கோல்கேட் கம்பெனியானது தன்னுடைய சம்பாத்தியத்திலே ஏறக்குறைய 90% கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள். I was very challenged when one person told this story. I went and researched the story on the internet and I was reading and listening to the testimony of their accountants and the generation of Colgate. இந்த கதை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது நான் இந்த கோல்கேட் கம்பெனி குறித்து நான் ஆராய்ச்சி செய்தேன். போய் கோல்கேட் கம்பெனி குறித்தும் அதிலே வேலை செய்கிறவர்களை குறித்தும் அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். And they say totally 37,000 people are working in that company. அந்த கம்பெனியில ஏறக்குறைய 37,000 பேர் வேலை செய்கிறார்கள். And their income is close to $4.5 billion. ஏறக்குறைய 4.5 பில்லியன் டாலர் அவளுடைய ரெவென்யூ. But they say everything is happening within that 10%. அந்த 10% தான் அவருடைய கம்பெனி முழுவதுமே அவர்கள் நடத்துகிறார்கள். And they take a big profit. அதிலிருந்து பெரிய ஒரு லாபத்தையும் ஈட்டுகிறார்கள். So I didn't understand the concept by which this is working when it compared to the worldly standards. உலக பிரகாரமான நியமங்களிலே பார்க்கும்போது இது நடக்க சாத்தியமே இல்லை. ஆனால் எப்படி இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று இன்னும் தேட ஆரம்பித்தேன். Then I went and read the Bible. அதை தொடர்ந்து நான் வேதத்தை போய் வாசிக்க ஆரம்பித்தேன். And it says that God gets glorified when your productiveness is increased. அந்த வசனத்தை திரும்ப வாசித்தால் நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது அதிலே கர்த்தர் பிதாவானவர் மகிமை அடைகிறார். God says be fruitful and multiply. அவர் சொல்லுகிறார் நீங்கள் கனி கொடுத்து நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். The word multiply in Hebrews, in a Jewish language, it says that increase. பெருக்கம் என்று சொல்லும் பொழுது எபிரேய பதத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் அதிகரிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Multiply. பெருக்கம். People think multiplying is about the number of children they have. பெருக்கம் என்று சொல்லும் பொழுது அநேகர் நினைப்பது எத்தனை பிள்ளைகள் பெறுகிறார்கள் என்பதிலே. God didn't mean that.
கர்த்தர் அதை God சொல்லவில்லை, meant that also. அதையும் சொன்னார். But it also means that increase in every aspect of your life. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் பெருக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. There is another verse that says position and opportunity does not endure for every season. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய ஸ்தானமும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளும் எல்லா காலங்களிலும் உங்களுக்கு வருவதல்ல என்று. And it also says the crown does not endure till everlasting. அதே போல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கிரீடமானது எல்லா நாட்களிலும் உங்களுக்கு இருக்காது. There is a time that God gives each and every person for them as an opportunity for them to showcase and do the best and grow in it. தங்களால் என்ன தங்களிடத்துல இருக்கிறதை கொண்டு தங்களால் என்ன செய்ய முடியும், தங்களால் என்ன சிறந்ததாய் செய்ய முடியும், அதிலிருந்து அவர்கள் எப்படி வளர முடியும், பெருக முடியும் என்பதற்கு ஒரு சில வாய்ப்புகள் ஒரு சில காலங்கள் மாத்திரமே கர்த்தர் In கொடுக்கிறார். Proverbs it says if your work doesn't speak, your title doesn't endure. நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது உங்களுடைய வேலை உங்களை குறித்து பேசாவிட்டால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் அதை பேசாது. If your work doesn't speak, your title doesn't endure. உங்களுடைய வேலை, நீங்கள் செய்கிற வேலை உங்களை குறித்து பேசாவிட்டால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ ஸ்தானமோ அது நீடித்து நிலைக்காது. It will not endure. The அது Bible நீடித்து says. நிலைக்காது, வேதம் சொல்லுகிறது. So enduring period, God gives everyone a time. ஆகவே கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு காலத்தை ஒரு நேரத்தை கொடுக்கிறார். In that time you need to work as God has commanded for your title and your crown to endure. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நேரத்திலே அந்த காலத்திலே உங்களுடைய ஸ்தானமும் உங்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பும் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிற நிலையிலும் நீங்கள் நீடித்திருக்கும்படியாய் நீங்கள் சிறந்ததை நீங்கள் வேலை செய்ய வேண்டும். But the problem here is, ஆனால் பிரச்சனை என்னவென்றால் we forget to balance things. நாம் என்ன செய்கிறோம், சமநிலையிலே காரியங்களை கொண்டு வருவதிலே நாம் தவறி விடுகிறோம். When we think about the financial aspect or the other aspects of our life, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார காரியங்களையும் மற்ற காரியங்களையும் நாம் யோசித்து பார்க்கும்போது we become very busy with that alone now. நாம் அதுல மாத்திரமே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்போம். So there was a study that was conducted by Garfield. கேர்ஃபீல்ட் என்ற ஒரு கம்பெனி அவர்கள் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். Charles Garfield. சார்லஸ் கார்ஃபீல்ட் என்ற அவர், He has written a book called Peak Performance. பீக் பெர்ஃபார்மன்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதி இருக்கிறார். He inquired and interviewed people from all backgrounds, from kings or from athletes to CEO of companies. எல்லா பெரிய ஆட்கள், எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களின் தலைவர்கள், எல்லா பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், அதிபதிகள் எல்லாரிடத்திலும் போய் அவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். And they found out அவர் கற்றுக்கொண்டது என்னவென்றால், God is blessing a person who is able to balance things. யார் பல்வேறு காரியங்களை சமநிலையில் வைத்து ஒவ்வொன்றுக்கும் சமமான ஒரு நிலையை கொடுக்கிறாரோ அவரை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர் balancing thing. பல்வேறு காரியங்களை சமமாய் நடத்துவது. When we start taking work and we only concentrate on work and we leave the spiritual side, வேலை என்று பார்க்கும்போது வேலையை மாத்திரம் எடுத்துவிட்டு எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டு இருப்பதை விட கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விடுவதல்ல, or holding on to the spiritual life alone and leaving the work, இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் பிடித்துக்கொண்டு உலக வாழ்க்கை வேலையெல்லாம் விட்டு விடுவது. either of this thing is wrong. இதிலே ரெண்டுல எது செய்தாலும் அது தவறுதான். We need to balance both things equally. இரண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கையும் சமமாய் நாம் கொண்டிருக்க வேண்டும். One example from the Bible. வேதத்திலிருந்து ஒரு உதாரணம். You can go home and read as there is no much time. நேரம் இல்லாதபடியால் நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். In Luke 14th chapter 16 to 20th verse. லூக்கா 14ஆம் அதிகாரம் 16 லிருந்து 20ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்தால், the master invites all kinds of guests. எல்லா விதமான விருந்தாளிகளையும் எஜமான் அழைக்கிறார். If you want you can read it also together. நாம் எல்லாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்குச் செல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். See, here you can find that 3 different groups of people giving 3 different kinds of excuse. இங்கே 3 விதமான கூட்டத்தாரை நாம் பார்க்க முடிகிறது. 3 வித்தியாசமான காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். The first one is saying, I am busy for God's work now because I have bought a field. I am very busy with my income. I have made some investments. இங்கே முதல் மனிதன் சொல்றான், கர்த்தருடைய வேலைக்கு எனக்கு நேரம் இல்லை,
இப்பொழுதுதான் ஒரு வயலை நான் வாங்கினேன், அந்த வயலை போய் நான் வேலை செய்ய வேண்டும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும். The second one says, to make it short, I have got an oxen, I have a profession, I have a job, I have a business, so I don't have time. இரண்டாவது மனிதன் சொல்லுகிறான், நான் ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கிறது, நான் அதற்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும், கர்த்தருக்கு நேரம் கொடுக்க எனக்கு இல்லை. And third person says, I'm just married, I don't have time. மூன்றாவது மனிதன் சொல்லுங்க, இப்பொழுதுதான் திருமணமானது, எனக்கு நேரம் இல்லை. If you go and see into three different reasons that they give, அவர்கள் சொன்ன இந்த மூன்று வித்தியாசமான காரணங்களை நீங்கள் போய் பார்த்தால், if you compare it to today's world, அது இன்றைய நாட்களோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, God pushed them away and God called the people on the road and blessed them. அந்த அழைக்கப்பட்ட அவர்களை கர்த்தர் தள்ளிவிட்டு தெருவோரங்களிலே இருக்கிறவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். The only reason why they started giving excuse about the investment, they are busy with their investment, they are busy with their work, they are busy with the wedding relationships. காரணம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய வேலையிலே, தங்களுடைய முதலீட்டிலே, தங்களுக்கு இருக்க வியாபாரங்களிலே அல்லது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் அலுவலா இருக்கிறோம், எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொன்னபடினாலே கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. God immediately stops blessing them and he moves on. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தர் அடுத்து என்று போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. They were not able to balance between what they are doing and what God has called them to do. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கும் கர்த்தர் தங்களை எதை செய்ய அழைத்திருக்கிறார் என்பதற்கும் அதிலே சரியான பகுதி கொடுத்து இரண்டையும் சமமான நிலையிலே வைப்பதிலே அவர்கள் தவறினபடியினாலே கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டு அடுத்து போகிறார். Many people have stopped their increase by doing these three mistakes. இந்த மூன்று தவறுகளை செய்தபடினாலே தான் अनेகர் தங்கள் பெருக்கத்தை தவற விட்டிருக்கிறார்கள். Today if in your life you have emptiness or something that is lacking, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வெறுமையோ இல்லது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு நிலையோ இருக்குமானால், that is a reason that you have been busy to God in some part of your life. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியிலே கர்த்தருக்கு நேரம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சொந்த காரியங்களிலே அலுவலா இருந்திருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். From today let God talk to our lives. God says balance both your work, at the same time balance your spiritual life. ஆகவே இன்றிலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். இந்த ஒரு முடிவை நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்னுடைய வேலை, ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து சமநிலையிலே வைத்து நான் செய்வேன். God can never give you an increase in which you have given excuse to God in his time. கர்த்தர் உங்களிடத்தில் நேரத்தை கேட்கும் பொழுது நீங்கள் நேரம் கொடுக்காமல் காரணங்களையோ சாக்குபோக்குகளையோ நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்க முடியாது. Okay, now I'm going to give you a couple of examples and I'm going to finish my message. ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுத்து நான் என்னோட செய்தியை சீக்கிரமா நான் முடிக்கிறேன். Why should you increase? நீங்கள் ஏன் பெருக வேண்டும்? What should you do to increase? நீங்கள் பெருகும்படியா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? And what happens and when you increase? நீங்கள் பெருகும் பொழுது என்ன நடக்கும்? These three things I want to just touch up and close the sermon. இந்த மூன்று காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். Why should you increase? நீங்கள் ஏன் பெருக வேண்டும்? Many people when we talk about increase, blessing, fruitfulness, people think in a different perspective. They talk prosperity. பெருக்கம், ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் குறித்து பேசும் பொழுது செழிப்பு என்று பேசுகிறார்கள் என்று சொல்லி சில பேர் தள்ளி விடுகிறார்கள். We need to balance both the things. இரண்டு காரியங்களிலும் சமமாய் நாம் இருக்க வேண்டும். We need to speak the blessings of the God, at the same time we need to speak the holiness and prayer life of God. ஆசீர்வாதத்தையும் ஒரு பக்கத்திலே நாம் பேச வேண்டும், பரிசுத்தம், ஜெபம் ஆகிய இவையும் குறித்து நாம் பேச வேண்டும். The balance that we maintain in our spiritual life will help God to do his will in our life. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் நான் கொடுக்கிற அந்த சம முக்கியத்துவம் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு ஏதுவா இருக்கிறது. I will tell you a practical example and I'll finish. நான் எளிமையான ஒரு உதாரணத்தை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். There is a story of a person, once a master calls the servants and gives them 5, 2 and 1 talent. எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை கொடுக்கிற ஒரு உவமை நாம் பார்க்கிறோம். You can see that master did not call his children. அங்கே வாசிக்கும் பொழுது எஜமான் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொடுக்கவில்லை. Or master did not call his relatives. தன்னுடைய சொந்தக்காரரை அழைத்து அவர் கொடுக்கவில்லை. Master called slaves. அந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து கொடுக்கிறார். He calls servants. தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து கொடுக்கிறார். He calls them. அவர்களை அழைத்து and he gives 5 தாலந்தை ஒருவனிடத்திலும் 2 தாலந்தை ஒருவனிடத்திலும் and 1 தாலந்தை ஒரு மனிதனிடத்திலும் கொடுக்கிறார். Master first called the servants.
எஜமான் முதலாவதாக வேலைக்காரரை அழைத்து, second, master gave what he has to his servants. இரண்டாவதாக அந்த எஜமான் செய்தது என்ன? தன்னிடத்துல இருக்கிறதை அந்த வேலைக்காரரிடத்திலே கொடுக்கிறார். He gave what he had in with him. தன்னிடத்திலே தனக்கு உண்டானதை எடுத்து வேலைக்காரருக்கு கொடுக்கிறார். But you can ask, why was the difference? அதிலே வித்தியாசம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். Because God knows the capacity of each person. ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியும் யாருக்கு எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். If the stage can hold only 100 people, இந்த மேடையிலே 100 பேர் தான் நிற்க முடியுமானால் God never gives them 1000 people. அங்கே 1000 பேரை கர்த்தர் கொடுக்க மாட்டார். Why? Because God knows he will collapse. ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியும் அந்த இடம் தாங்காது என்று. So he gives them according to their ability. ஆகவே தான் என்ன அளவு இருக்கிறதோ அதன்படி தான் கர்த்தர் கொடுக்கிறார். Ability of a person. ஒரு மனிதனுடைய திறனை பொறுத்து தான் அதற்கு கொடுக்கிறார். So he calls one person, gives 5. ஒரு மனிதனை அழைத்து 5 தாலந்து கொடுக்கிறார். And he gave them all. 2 தாலந்து 1 தாலந்து என்று ஒவ்வொருவருடைய திறனுக்கு ஏற்றபடி கொடுக்கிறார். The thing that you can find here, ஆனால் இதிலே நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய மிக all of முக்கியமான them were given equal opportunity. ஆனால் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு தான் கொடுக்கப்பட்டது. God gave them all equal opportunity. எல்லாருக்குமே சம வாய்ப்பு தான் கொடுக்கப்பட்டது. One goes and makes the 5 talent. ஒரு மனிதன் போய் 5 ஐ 10 மாற்றுகிறான். 2 into 4. அடுத்தவன் போய் 2 ஐ 4 மாற்றுகிறான். And this 1 talent person goes and buries it. ஆனால் அந்த ஒரு தாலந்தை பெற்றவனோ அதை போய் புதைத்து வைக்கிறான். There are a lot of secrets hidden in this portion. இதில் अनेक ரகசியங்கள் இருக்கிறது. But I don't want to go deep into it. அதிலே ஆழமாக நான் போக விரும்பவில்லை. The master comes back. அந்த எஜமான் திரும்ப வந்து, and this 5 talent person says, I made it 10. அந்த 5 தாலந்தை வாங்கினவன் சொல்கிறான், எஜமானே 5 தாலந்தை நான் 10 தாலந்தாக பெருக்கி இருக்கிறேன். 2 into 4. அந்த 2 தாலந்து பெற்றவன் 2 ஐ 4 பெருக்கி இருக்கிறேன். But you understand that master never told them to increase what God gave him. ஆனால் அதிலே வாசித்தால் நமக்கு நன்றாக புரியும், எஜமான் அதை பெருக்குங்கள் என்று சொல்லவே இல்லை. He never told them. அதை அவர் சொல்லவே இல்லை. He just gave it to them. அதை அவரிடத்திலே கொடுத்தார். He gave it to them. அதை கொடுத்தார். See, when God gives something to you, ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, it need not be that God should tell you to increase it. அதை பெருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. But if God has given you something, ஆனால் கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே ஏதோ ஒன்றை கொடுத்திருப்பார், it is our duty and responsibility to increase it. அது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு அதை பெருக்க வேண்டியது. If God has given you a business, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்திருப்பார், God has given you a profession, கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுத்திருப்பார், God has given something, a talent, உங்களுக்கு ஒரு திறமையை கர்த்தர் கொடுத்திருப்பார், God has given you a studies, கர்த்தர் உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்திருப்பார், God will not come to you and say grow your business, grow your profession, grow your studies. உன்னுடைய வியாபாரத்தை நீ பெருக்கு, உன்னுடைய வேலையிலே நீ பெருகு, உன்னுடைய படிப்பை நீ பெருக்கு என்று கர்த்தர் உன்னிடத்திலே வந்து சொல்ல மாட்டார். It means that you have to increase if God has given you something. கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை கொடுத்திருந்தால் கொடுப்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் அதை பெருக்க வேண்டும். Amen. Hallelujah. But this third talent person with 1 talent goes and buries it. ஆனால் அந்த ஒரு தாலந்தை பெற்றவன் போய் அந்த ஒரு தாலந்தை புதைத்து விடுகிறான். When God asks, he says, I was fearing you. அந்த கேட்ட பொழுது அவன் சொல்கிறான், எஜமானே உமக்கு நான் பயந்தேன் என்று சொல்லுகிறான். So I went and hid. ஆகவே அதை நான் புதைத்து வைத்தேன். See, the greatest obstacle for God to increase a person is when he fears something before he does. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு மிகப்பெரிய தடையா இருப்பது என்னவென்றால் அவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதை குறித்து அவன் பயப்படுகிறான். See, he went and buried what God gave him into the floor and he kept the fear with him. அவன் கர்த்தர் எஜமான் தன் கரங்களிலே கொடுத்ததை அவன் போய் பெருக்குவதற்கோ அதை வைத்து வேலை செய்வதற்கோ பயந்து அதை புதைத்து வைத்தான். நீங்க தாளந்தை புதைத்து வைத்தால் பயம் வெளிப்படும். நீங்க பயத்தை புதைத்து வைத்தால் தாளந்து வெளிப்படும். If you bury your fear, talent will be exposed. உங்களுடைய பயத்தை நீங்கள் புதைத்தால் உங்களுடைய தாளந்து வெளிப்படும். If you bury your talent, your fear will be exposed. உங்களுடைய தாளந்து நீங்கள் புதைக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பயம் வெளிப்படும். This has a lot of meaning, but I don't want to get into it deep. இதில் अनेक ஆழமான அர்த்தம் இருக்கிறது, ஆனால் இன்னும் நான் போக விரும்பவில்லை. This third person's problem was his fear stopped him from increasing. அந்த மூன்றாவது மனிதனுடைய பிரச்சனை என்னவென்றால் அவனுக்குள்ளே இருந்த பயம் அவனை பெருகாதபடி தடை செய்தது. From taking the steps of faith and moving forward. விசுவாசத்தின் படிகளை எடுத்து வைக்காமல் அவனை அங்கேயே நிற்கச் செய்தது அவனுடைய பயம். How many of you ready to bury your fear and expose your talents and go forward? எத்தனை பேர் உங்களுடைய பயத்தை புதைத்து வைத்துவிட்டு உங்களுடைய தாளந்தை வெளிக்கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறீர்கள்? நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென்.
நல்ல ஆமென் சொல்லாமா? ஆமென். Do not expose your fear, but expose your talents. உங்களுடைய பயத்தை வெளியே கொண்டு வர வேண்டாம், ஆனால் உங்களுடைய தாளந்தை வெளியே கொண்டு வர You வேண்டும். can see that the person who used that talent was promoted. God says, good and faithful servant, come and enjoy into my heavenly realms. அந்த 5 தாளந்தை கொடுத்து அதை 10 தாளந்தாக பெருக்கின இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ பிதாவின் வாசலுக்குள்ளே நீ பிரவேசி, உனக்கு ஆசீர்வாதங்களை தருகிறேன். அவனை பெருக்கி அவனை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறது நாம் வாசிக்க முடியும். When he was faithful with his talents, தன்னுடைய தாளந்திலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்த பொழுது God connected him to the heavenly realms. அவனை பரலோக ஸ்தானங்களுக்கு கர்த்தர் கொண்டு He போகிறார். says, you are promoted. உன்னை நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறேன் என்று Good and faithful servant, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, come. வா, Come. வா. Where he is asking him to come? எங்கே அவனை கர்த்தர் அழைக்கிறார்? To the heavenly stages. மேன்மையான ஸ்தானங்களுக்கு, உன்னதமான ஸ்தானங்களுக்கு கர்த்தர் அவனை But அழைக்கிறார். the person who hid the talent, ஆனால் தாளந்தை புதைத்து வைத்தவனையோ God says, go to the darkness. புறம்பான இருளிலே அவனை தள்ளி போட சொல்லுகிறார். Can you see the promotion that is seen in that verse? இதிலே பார்க்கக்கூடிய காரியங்களை உங்களால் அந்த அந்த அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறது உங்களால் பார்க்க முடிகிறது. People don't want to use their talents. ஜனங்களுக்கு தங்களுடைய தாளந்தை பயன்படுத்த விருப்பம் இல்லை. They want to bury it. அந்த தாளந்தை புதைத்து வைக்கிறார்கள். I can tell you in this way. இந்த விதத்திலே நான் சொல்ல வேண்டுமானால் Everything that we try to maintain will decrease. நாம் அப்படியே வைத்துக் கொள்ளலாம், மறைத்து வைத்துக் கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் குறையும். Be it money, பணமா இருக்கலாம், be it position, உங்களுடைய ஸ்தானமா be it இருக்கலாம், the church, உங்களுடைய சபையா be இருக்கலாம், your gift, உங்களுடைய தாளந்தா இருக்கலாம். everything that you try to maintain it, இது இப்படியே இருக்கட்டும் என்று நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் it will decrease. அது குறையும். So you try to increase by exponenting your talents which God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதை செயல்படுத்தும் பொழுது, அதை பயன்படுத்தும் பொழுது அது பெருக ஆரம்பிக்கும். Hallelujah. Hallelujah. That is why I believe a lot of Christian churches have not produced collectors or IAS officers. ஆகவே தான் अनेक கிறிஸ்தவ சபைகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆகவோ கலெக்டர்ஸ் ஆகவோ அரசாங்க பெரிய பெரிய ஸ்தானங்களிலே வந்து நிற்கிறதில்லை. That is why churches have not produced big CBI officers, income tax officers or prime ministers. ஆகவே தான் சபை இன்றும் பெரிய பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ், சிபிஐ ஆபீசர்ஸ் அல்லது பிரதமர்கள், ஜனாதிபதிகளை சபை உருவாக்கவில்லை. Because churches have always told them to hide their talents. சபைகள் அவங்களுடைய தாளந்துகளை போதும் இப்படி வைத்துக்கொள் என்று தான் சொல்லி கொடுத்திருக்கிறது. No, you have to expose your talents for God to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் அந்த தாளந்தை வெளியே கொண்டு வர வேண்டும். You have to use what God has given you to God to connect you to the higher realms. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் பொழுது, நீங்கள் அதை பெருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உன்னதமான ஸ்தானங்களுக்கு கொண்டு போய் வைப்பார். I've told you why you should increase. நீங்கள் ஏன் பெருக வேண்டும் என்று நான் சொன்னேன். Because it is the duty of every believer to increase. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. Okay, I want to say what do you do to increase? ஆனால் நாம் பெருகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? The two things that you need to do. நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். These things that I've arrived or discovered or I've worked on, what we have got, these 2 things, நான் இந்த 2 காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2 காரியங்கள், or the things that I'm going to say now, ஆனால் நான் சொல்ல போகிற காரியங்கள், it does not come out just by preparing something. ஏதோ ஒன்றை ஆயத்த பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து சொல்லவில்லை. I can tell it at God's presence, it has come out after learning and studying for many hours together. அநேக நாட்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபித்து அதை குறித்து ஆராய்ச்சி செய்து கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியங்களை தான் இங்கே கொண்டு வந்து பேசுகிறேன். I was reading a lot of books and lot of articles. அநேக புத்தகங்களை வாசித்து அநேக ஆர்டிகல்ஸ் நான் வாசித்து along with the word of God. கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இணைந்து So I was striking out what all were the hindrance or what is that we need to do to increase. நாம் பெருகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்ட காரியங்கள் அநேக காரியங்களை நான் அப்படியே கிறுக்கி போட்டு கொண்டிருந்தேன். But I came to a conclusion that there were only 2 things that we need to do to increase. அதிலே நான் எழுதி வைத்த எல்லா லிஸ்ட்ல எடுத்த பொழுது அதிலே 2 பிரதானமான காரியங்கள் தான் நமக்கு அவசியம் என்று நான் முடிவு செய்தேன். 2 things to increase. 2 காரியங்கள் நாம் பெருகுவதற்கு. If we know these 2 things, we can increase. இந்த 2 காரியங்களை நாம் அறிந்திருந்தால் நம் வாழ்க்கையிலே நாம் பெருக முடியும். It's very simple thing. மிக எளிமையான காரியங்கள் தான். The mindset for God to give you an increase. கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பதற்கான தேவைப்படுகிற மனநிலை அல்லது மனப்பான்மை. First thing is God is able to mindset. முதலாவது நமக்கு தேவையான மனப்பான்மை என்னவென்றால் கர்த்தரால் இது முடியும். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன்.
the first mindset every Christian needs to grow or increase in his life. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே வளருவதற்கு பெருகுவதற்கு தனக்கு உண்டாக வேண்டிய ஒரு மனப்பான்மை அல்லது மனநிலை என்னவென்றால் God is able to. கர்த்தரால் இது முடியும். When you you need not take, but in Romans 14:4 the Bible says, ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, God is able to make you stand. கர்த்தரால் உங்களை எழுந்து நிற்கச் செய்ய முடியும். And different places, if you read for different circumstances, the Bible says God is able to. வித்தியாசமான இடங்களிலே வாசிக்கும்போது வித்தியாசமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை எழுந்து நிற்க In செய்திருக்கிறார். Daniel 3:17 the Bible says Shadrach, Meshach, Abednego go and stand before the fire. தானியேலிலே வாசிக்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளை முன்பாக போய் நிற்கிறார்கள். And they say our God is able to deliver us. என் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Our God is able to increase us. என் தேவனால் என்னை பெருகச் செய்ய முடியும். Our God is able to bless us. என் தேவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியும். Our God is able to lead us. என் தேவனால் என்னை வழிநடத்த Our முடியும். God is able to make me stand. என் தேவனால் என்னை நிற்கச் செய்ய முடியும். My God is able to hold my future and bless my future. என் தேவனால் என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க முடியும். This mindset plays a very important role in increase in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெருக்கத்தை காண்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வர வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த மனத்தை இப்படி பதைய வைக்கிறீங்க? கர்த்தரால் என் வாழ்க்கையில் இதை செய்ய முடியும். God is able to. என் தேவனால் முடியும். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு புயல் வீசினாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை கர்த்தரால் இதை செய்ய முடியும். இந்த காரியங்கள் எல்லாம் எதிர்மறை, if everything is against you, you should say God is able to. எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையா எதிராக இருந்தாலும் கர்த்தரால் முடியும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். My God is able to lift my head. என் தேவனால் என் தலையை உயர்த்த முடியும். My God is able to provide my needs. என் தேவனால் என் தேவைகளை சந்திக்க முடியும். My God is able to make me stand. என் தேவனால் என்னை நிற்கச் செய்ய My முடியும். God is able to protect me. என் தேவனால் என்னை பாதுகாக்க My முடியும். God is able to deliver என் me. தேவனால் என்னை விடுவிக்க My முடியும். God is able to bless and flourish and expand my என் boundaries. தேவனால் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்க முடியும். உங்கள் சிந்தனைகள் இப்படியாக யோசிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தர வேண்டிய அந்த உயர்வுகளை தர ஆரம்பிப்பார். நல்ல ஆமென் சொல்லுவோமா? You can go home and read everywhere every servant of God has claimed this word. நீங்கள் வீட்டுக்கு போய் வேதத்திலே வாசித்து ஆராய்ந்து பாருங்கள். எல்லா தேவ மனிதர்களும் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையிலிருந்து இப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கை செய்து தான் அவர்கள் பெற்றுக் God is கொண்டிருக்கிறார்கள். able to. தேவனால் முடியும். When a blind man calls for Jesus and he says heal me, ஒரு குருடன் ஆண்டவராக இயேசு அழைத்து ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று சொன்ன பொழுது Jesus asked him, do you believe that I am able to do this? ஆண்டவராக இயேசு கேட்கிறார், என்னால் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். And see, am I able to do this? என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? See, God, the important part where God needs in our life, a foundation for God to increase is I am able to. என்னால் முடியும் என்ற ஒரு நிலை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம் பெருக்கத்திற்கு ஒரு அடித்தளமாய் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில சோர்வுகள், பிரச்சனைகள் அல்லது நெருக்கங்கள் வரும்போது உங்க சிந்தனைகள் ஒரே ஒரு காரியத்தை யோசிக்கணும், என் கர்த்தரால் என்னை விடுவிக்க முடியும். என் கர்த்தரால் என்னை நன்மைகளை காண செய்ய முடியும். என் கர்த்தரால் என் பிள்ளைகளை உயர்த்த முடியும். என் கர்த்தரால் என்னை மீண்டும் நிற்க செய்ய முடியும். என் கர்த்தரால் என்னை சுகப்படுத்த முடியும். என் கர்த்தரால் என் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். என் கர்த்தரால் முடியும் என்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு பெரிய பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில தொடங்கிவிடும். Hallelujah. Hallelujah. The first mindset that you had is God is able to. உங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் அந்த மனப்பான்மை என் தேவனால் முடியும். Second mindset that you need to have is God is my source. இரண்டாவதாக உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் அல்லது மனப்பான்மை தேவனே என்னுடைய மூலப்பொருள். God is my source. அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாய் When இருக்கிறார். God called Abraham, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த he பொழுது said, go to the place that I will show you. அவர் சொல்கிறார், நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ. Abraham had a lot of servants and lot of livestock. ஆபிரகாமுக்கு அநேக மாடுகள், ஆடுகள், வேலைக்காரர்கள், அநேக ஆஸ்திகள் இருந்தது. He's from Mesopotamia. மெசொப்பொத்தேமியா தேசத்திலிருந்து வருகிறவர். The Bible scholars say Mesopotamia had houses built with bricks so many thousands of years ago. எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மெசொப்பொத்தேமியா அந்த தேசத்திலே பார்த்த பொழுது செங்கலினாலே வீடுகள் கட்டியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So Mesopotamia was an advanced city. ஆகவே அந்த மெசொப்பொத்தேமியா ஒரு அட்வான்ஸான ஒரு சிவிலைசேஷனா இருந்தது. And Abraham was there.
அங்கே ஆபிரகாம் இருந்தார். And God says, go, leave your father's house and go to the place that I will show. உன் தகப்பன் வீட்டை அங்கே விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறார். He was not a road stander or a person who was standing on the road. ஆபிரகாம் ஏதோ தெரு ஓரமா நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன் He அல்ல. had more than 300 workers. ஏறக்குறைய 300 வேலையாட்கள் ஆபிரகாமுக்கு இருந்தது. More than 300. 300க்கும் மேற்பட்ட வேலையாட்கள் இருந்தார்கள். He had hundreds and hundreds of livestock. நூற்றுக்கணக்கான ஆடு மாடுகள் அவரிடத்தில் இருந்தது. He had a financially blessed life. நல்ல பொருளாதார விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. But God calls him there. ஆனா கர்த்தர் அவனை அழைத்த பொழுது He says, leave everything. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு Go to the city that I show. நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ. He started walking towards what God showed. கர்த்தர் காண்பித்த இடத்திற்கு ஆபிரகாம் நடக்க ஆரம்பித்தார். See, he had only one thing in his mind. தன்னுடைய மனதிலே ஒரே ஒரு காரியம் தான் He didn't know how he is going to feed the livestock. எப்படி தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு உணவு கொடுப்பேன் என்று How he is தெரியவில்லை. going to make such a people survive. எப்படி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு எல்லாம் உணவு கொடுப்பது. But he knew one thing. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும். His mind knew that God is my source. ஆபிரகாமுக்கு நன்றாக தெரிந்த ஒன்று, எனக்கு எல்லாவற்றிற்கும் மூல ஸ்தானமா இருப்பது என் தேவன்தான். God is my source. கர்த்தர் தான் எனக்கு When எல்லாவற்றிற்கும் you have மூலம். this mindset, இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உங்களுக்கு see, இருக்குமானால், Abraham did not go in his intellectuals. ஆபிரகாம் தன்னுடைய ஞானத்தை சார்ந்தவர் போகவில்லை. He went trusting God. கர்த்தரை நம்பி ஆபிரகாம் சென்றார். When Abraham walked in obedience, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போன பொழுது God started to increase. கர்த்தர் ஆபிரகாமை பெருகச் See, when செய்தார். you start believing, the Bible says நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, in Isaiah 51:2, ஏசாயா 51:2 வசனத்திலே, I called him, நான் அவனை அழைத்தேன், I blessed him, நான் ஆசீர்வதித்தேன், I increased him. நான் பெருகச் செய்தேன். God tells it is not Abraham who blessed himself. கர்த்தர் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னை ஆசீர்வதித்துக் கொள்ளவில்லை, I called him. நான் ஆபிரகாமை I அழைத்தேன். took the responsibility to bless him. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். I made him increase. நான் ஆபிரகாமை பெருகச் God செய்தேன். never tells this to many people in the Bible. வேதத்திலே மற்றவர்களிடத்திலே கர்த்தர் இதை சொல்லவில்லை. But in very few people God tells this word. ஒரு சிலரை குறித்து தான் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். Once again we'll read that verse. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவனை பெருக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை அழைச்சேன், நான் அவனை ஆசீர்வதித்தேன், நான் அவனை பெருக செய்தேன். I called him, நான் ஆபிரகாமை அழைத்தேன், I blessed him, நான் ஆசீர்வதித்தேன், I increased him. நான் பெருகச் செய்தேன். See, why did God call Abraham? Why is God claiming that word? ஏன் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார்? ஏன் நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார்? Why should God say that I increased him? நான் தான் ஆபிரகாமை பெருகச் செய்தேன் என்று சொல்லுகிறார். Because Abraham throughout his journey had only one source and one thought and one mindset, that God is my source. ஏனென்றால் தன்னுடைய பிரயாணங்களிலும் தன் வாழ்நாள் முழுவதும் ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், கர்த்தர் தான் என்னுடைய மூலப்பொருள் என்று. See, today why don't we increase in our life? நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறதில்லை? Though we work through our talents, நம்முடைய திறமையை கொண்டு நாம் வேலை செய்கிறோம், through hard work, நம்முடைய கடினமான your உழைப்பு நமக்கு mindset should இருக்கிறது. be only one. ஆனால் உங்களுடைய மனப்பான்மை ஒன்றாக இருக்க வேண்டும். God is my source. கர்த்தர் தான் என்னுடைய மூலப்பொருள். God is my blessing. கர்த்தர் தான் என்னை God ஆசீர்வதிக்கிறவர். is the one who will increase me. கர்த்தர் தான் என்னை பெருகச் God is the one who will expand my boundaries. கர்த்தர் தான் என்னுடைய எல்லைகளை ஆமென் சொல்லுவோமா? விரிவாக்குகிறவர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. ஆமென். See, God is my source is a good and a right mindset every person should have. எல்லா மனிதனுக்குள்ளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை, கர்த்தர் தான் என்னுடைய மூலப்பொருள் என்பது. Isaac had the same mindset. ஈசாக்குக்கு அதே மனநிலை That இருந்தது. is why when he had so much of people to take care, ஆகவே தான் தான் பார்த்து கொள்ள வேண்டிய अनेक வேலைக்காரர்கள் இருந்த பொழுது Isaac during the famine he stayed in the same place. ஒரே பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு அதே இடத்துல இருந்து, And he invested in the same place. அதே இடத்துல ஈசாக்கு விதை விதைத்தார். And he was blessed in the same place. அதே இடத்துல பஞ்ச காலத்துல ஈசாக்குக்கு கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்தார். Why? Because God told Isaac to stay there. ஏனென்றால் கர்த்தர் பஞ்ச காலத்திலும் அதே இடத்துல இருக்கும்படியா ஈசாக்குக்கு சொன்னார். பாருங்க, ஒரு இடத்துல God told Abraham to go. ஒரு இடத்துல பார்த்த பொழுது ஆபிரகாமை போ என்று சொல்லுகிறார். In another place God asked Isaac to stay. ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை இங்கே இரு என்று The சொல்லுகிறார். thing that you can understand here is இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், there is a place that you need to be at for God to increase you. கர்த்தர் உங்களை பெருகச் செய்வதற்கு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. The right place where you are is where God can bless you. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே அல்லது சரியான
சரியான இடத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God had to make Abraham go to the right place for God to bless him. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு அவன் இருக்கிற இடத்திலிருந்து சரியான இடத்திற்கு ஆபிரகாமை கர்த்தர் போக செய்தார். God had Isaac to wait in the same place for him to be blessed. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஈசாக் அந்த சரியான இடத்திலேயே இருக்கும்படியாய் செய்தார். But whatever it is, have God as your source. ஆனால் எதுவா இருந்தாலும் கர்த்தரே உங்களுக்கு மூலப்பொருளாய் இருக்க வேண்டும். What are the two mindsets that we need to have? நமக்கு இருக்க வேண்டிய இரண்டு மனப்பான்மை என்ன? God is able to. கர்த்தரால் முடியும். God is my source. கர்த்தரே என்னுடைய மூலப்பொருள். It's very simple words. எளிமையான வார்த்தைகள் but very truthful and a powerful word. ஆனால் உண்மையான வல்லமையான வார்த்தைகள். In every situation practice this. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் இதை அபியாசப்படுத்த வேண்டும். How to increase? எப்படி நாம் பெருக முடியும்? How to increase? எப்படி பெருக முடியும்? There are 3 steps. 3 படிகள் இருக்கிறது. First I said why you should increase. முதலாவது ஏன் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னேன். Because it is a duty of every believer to increase. ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியின் கடமையும் பொறுப்பும் பெருகுவது. And then I said what do you do to increase? அடுத்ததா நான் சொன்னேன் பெருகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? You need to have the right mindset. அந்த சரியான மனப்பான்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். Third, I'm going to say how you can increase. மூன்றாவதாக எப்படி நாம் பெருக வேண்டும்? I can challenge you if you can apply this word. இதை எல்லாம் இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் your life will change. உங்களுடைய வாழ்க்கை மாறும். நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. Amen. See, many times I never bother about people who do not listen to the word. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. God has given me a good nature of what to say, adjusting. இப்படி எல்லா இடத்திலும் பொறுத்து கொண்டு போகிற ஒரு மனநிலை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். People don't listen to the word, I don't bother. யாராவது கர்த்தருடைய வார்த்தை கேட்காவிட்டால் எனக்கு கவலை இல்லை. If people are sleeping, I don't bother. ஜனங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. I don't even call them and say wake up. அவங்களை கூப்பிட்டு எழுந்திருங்க கவனிங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். Why? Because it is not my duty to do that. ஏனென்றால் அது என்னுடைய வேலை இல்ல. I'm going to show from the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அதை காட்டுகிறேன். Now third part I'm going to say is how you should increase. மூன்றாவதாக நீங்கள் எப்படி பெருக முடியும்? If you take this word, your life will change. இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். If you don't take this word, your life doesn't change. இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை தான் மாறாது. But how many of you say my life is going to change today morning? ஆனால் எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வாழ்க்கை இந்த காலை வேளையிலே மாற போகிறது? ஆமென். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. How should he increase? நீங்கள் எப்படி பெருக வேண்டும்? A person can increase only when he has a deep roots. ஒரு மனிதனுக்கு ஆழமான வேர் இருக்கும் பொழுதுதான் அவன் பெருக முடியும். In Jeremiah 17th chapter 7th and 8th verse Bible says, எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது the roots run deep. You can read வேரானது ஆழமாய் போகிறது. The roots run deep for the fruitfulness to be seen out. நாம் கனி கொடுக்கும்படி கனிகள் வெளியே தெரியும்படி வேரானது ஆழமாய் போக வேண்டும். Amen. Let's read it together. Jeremiah 17 chapter 7 and 8 verse. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். The secret behind the outcome of this fruits or the plant or the tree, இந்த செடி அல்லது இந்த மரத்தின் கனி கொடுப்பதற்கான முக்கியமான காரணம், the root is running to the streams. அந்த வேரானது அந்த கால்வாயின் ஓரமாக இருந்தாலும் அந்த தண்ணீரிலே தன் வேர்கள் போய் இருக்கிறது. The stream is not nearby. அந்த கால்வாய் அருகே இல்லை. It is far away. அந்த கால்வாய் தூரமாய் தான் இருக்கிறது. When you see the oak tree, நீங்கள் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது they say that its roots run to many miles. அவர்கள் சொல்லுகிறார்கள் அதோடைய வேர்கள் எத்தனையோ மைல் தூரங்கள் வரைக்கும் போகுமாம். It just travels. அது அப்படியே வளர்ந்து கொண்டே போகும். If you take a banana tree, நீங்கள் the banana tree, வாழை மரத்தை நீங்கள் எடுப்பீர்களா? how many ever times you cut it, நீங்கள் எவ்வளவு முறை வெட்டினாலும் you cannot destroy it. அதை நீங்கள் ஒருபோதும் அப்படியே அழித்து போட முடியாது. You can only do one thing to destroy it. You need to uproot it. நீங்கள் அந்த வாழை மரம் திரும்ப வளரக்கூடாது என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதை வேரோடு நீங்கள் பிடுங்க வேண்டும். The Bible says in Proverbs 12:3, a righteous man cannot be uprooted. வேதத்திலே வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 12:13 வாசிக்கும் பொழுது ஒரு நீதிமானை நீங்கள் வேரோடு எடுக்க முடியாது என்று You can never uproot a righteous man. ஒரு நீதிமானை நீங்கள் அப்படி செய்ய முடியாது. You can never uproot a righteous man. நீங்கள் ஒரு நீதிமானை வேரோடு பிடுங்க முடியாது. So a root is responsible for the outcome of a tree. ஒரு மரத்தின் விளைவுக்கு கனிக்கு எது காரணமா இருக்குது என்றால் அதோட வேர் தான். In Isaiah 37th chapter 31st verse the Bible says,
37:31 Isaiah. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் When வாசிப்பீர்களானால் your roots run down deep, உங்களுடைய வேர்கள் ஆழமாய் இருக்கும் பொழுது let's read it together. Yeah. 37:31 Yeah. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். சொல்லுங்க, வேர் பற்றி மேல கனி கொடுப்பார்கள். ஆமென். See, வேர் பற்றினாதான் கனி வரும். Only when the root go down deep, the fruits come out. வேர் ஆழமாய் போனால் மாத்திரமே கனிகள் மேலே வரும். Without the roots going deep, you can never expect a fruit. உங்களுடைய வேர்கள் ஆழமாய் போகாவிட்டால் அது கனி கொடுக்க முடியாது. But when you read through the word of God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது there are three ways in which the root can go deep. வேரானது ஆழத்திலே போவதற்கு மூன்று வழிகள் இருக்கிறது. Or there are three things that we need to do for our roots to run deep. நம்முடைய வேர்கள் ஆழமாய் போவதற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் இருக்கிறது. The first thing is in Psalms 1st chapter 2nd and 3rd verse. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது Meditate the word of God day and night. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே தியானமாய் இருக்க வேண்டும். The studying the word of God, meditating the word of God, memorizing the word of God. கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது, கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது, கர்த்தருடைய வேதத்தை அந்த வார்த்தையை நம்ம இருதயத்திலே வைத்து வைப்பது. Many people, why they do not produce fruits? ஏன் அநேகர் கனி கொடுக்கிறதில்லை? They do not read Bible daily. அவர்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறதில்லை. They come to church, சபைக்கு வருகிறார்கள், they worship, அவர்கள் they ஆராதிக்கிறார்கள், have time for everything, அவர்களுக்கு but எல்லாவற்றுக்கும் they do not நேரம் have இருக்கிறது. time to read the word of God every day after they wake up or before they go out. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த பிறகோ அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாகவோ கர்த்தருடைய வார்த்தை வாசிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. Every day without reading the word, we can never bear fruit. வேதத்தை வாசிக்காமல் நம்மால் கனி கொடுக்க முடியாது. You can strive to any direction. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, You can even conquer the world through your talents. உங்களுடைய திறமையினாலே உலகம் முழுவதையும் The ஆதாயப்படுத்தினாலும் result சரி, will become zero because you have not studied the word or meditated the word that அதோட day. விளைவு என்ன என்றால் விளைவு ஒன்றுமே இருக்காது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் பிரியமா இருந்து அதை இரவும் பகலும் நீங்கள் தியானிக்கவில்லை. The more you read the word day and night, your roots will start going deep. எவ்வளவு அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து அதை தியானிக்கிறீர்களோ அவ்வளவு ஆழமாய் உங்களுடைய வேர்கள் போகும். The Bible says, my people are destroyed for the lack of knowledge. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல அறியாமையினாலே ஜனங்கள் அழிவுக்கு போகிறார்கள். Destroyed means they are ruined, they are finished, they are robbed, they are unsuccessful. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தங்களை கெடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். The translation says they are ruined, they are finished, மொழிபெயர்ப்பு சொல்கிறது சங்காரமாகிறார்கள். they are finished, அவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது. they are robbed, அவர்கள் கொள்ளையிடப்படுகிறார்கள். they are unsuccessful. அவர்கள் ஜெயமா இல்லை. The reason is காரணம் they என்னவென்றால் lack knowledge. அவர்கள் அறியாமையிலே இருக்கிறார்கள். Why they lack knowledge? ஏன் இந்த அறியாமையிலே They don't இருக்கிறார்கள்? read the word of God, they don't meditate the word of God day and night. ஏனென்றால் அவர்கள் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதில்லை. Every day when you listen to the news, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியை கேட்கும் பொழுது you listen to the news because it is a reality. ஏனென்றால் அது உண்மை செய்தி என்பதை அறிந்து நீங்கள் அதை The கேட்கிறீர்கள். news that you listen to is 90% reality. நீங்கள் கேட்கிற செய்திகள் 90% உண்மை. But the word of God is not 90% reality, it is 100% reality. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை 90% அல்ல 100% உண்மை. When you open the TV and when you listen to the news, you know something has happened what they said. நீங்கள் டிவி ஆன் பண்ணி செய்தியை கேட்கும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, இவர்கள் ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். என்ன நடக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், உண்மையாக நடந்திருக்கு என்று நீங்கள் நம்புறீங்க. ஆனால் அது 90% தான் உண்மை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை 90% அல்ல, 100% உண்மை. It is the purest form of reality. இதுதான் எல்லா விதத்திலும் உண்மையான ஒரு காரியம். The word of God must be the first and the final place in our life. நம்முடைய வாழ்க்கையிலே முதலும் முடிவும் கர்த்தருடைய வார்த்தையா இருக்க வேண்டும். That's why God calls Joshua and says, let this book does not depart from your mouth. ஆகவே தான் கர்த்தர் யோசுவா அழைத்து சொல்ல இந்த புத்தகம் உங்கள் வாயிலிருந்து நீங்காது இருக்க வேண்டும். I believe Joshua would have said, யோசுவா சொல்லி இருப்பார், every weapon formed against me shall not prosper. எனக்கு விரோதமாய் உண்டாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் அந்த போகும். வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து விலகாமல் இருந்ததனால தான் அவனால 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை கானானுக்குள் பிரவேசிக்க செய்ய முடிந்தது. See, you need to claim the word. அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க வார்த்தைகளை சொல்லி தியானித்து அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்கிறீங்களா?
Do you know why Peter was able to do what he did? ஏன் பேதுரு தான் செய்ததை செய்ய முடிந்தது தெரியுமா? People were healed through the shadow of Peter. பேதுருவின் நிழலிலே ஜனங்கள் சுகமானார்கள். You know why? ஏன் தெரியுமா? People were healed through the kerchief of Paul. பவுலுடைய கச்சையினாலே அவர்கள் சுகமானார்கள். You know why? ஏன் தெரியுமா? Because Jesus said, ஏனால் இயேசு சொன்னார், one who believes in me என்னை விசுவாசிக்கிறவன் will do what I did. நான் செய்ததையும் செய்வான். Will do more than what I can do. What I didn't do. நான் செய்ததிலும் மேலானவற்றை செய்வான். The word that he spoke அவர் பேசின வார்த்தை came to pass in the life of Peter. அது பேதுருடைய வாழ்க்கையிலே நடந்தது. Came to pass in the life of Paul. அது பவுலுடைய வாழ்க்கையிலே நடந்தது. That is why I say the word of God cannot change. ஆகவே தான் நான் சொன்னேன் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. It is the purest form of reality that a person can meet. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக தூய்மையான உண்மை அதுதான். The first thing, take deep roots through the word of God. Take deep roots through the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் ஆழமாய் வேரூன்ற வேண்டும். Second, eliminate weeds from your life. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற weeds. தேவையில்லாத களைகளை நாம் பிடுங்க வேண்டும். If you want to increase, நீங்கள் பெருக வேண்டுமானால் you cannot have a weed as your friend and grow. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு களையை நீங்கள் நண்பனாய் வைத்துக்கொண்டு உங்களால் வளர முடியாது. You cannot have a weed as someone in your life and grow. உங்களுடைய வாழ்க்கையிலே களைகளை வைத்துக்கொண்டு உங்களால் வளர முடியாது. Or we cannot have some weeds in our character and grow. அல்லது உங்களுடைய சுபாவத்திலே ஒரு களையை வைத்துக்கொண்டு உங்களால் வளர முடியாது. The weed is thing that stops the roots from going deep. களைகள் தான் செடிகளுடைய வேர் ஆழமாய் போகாதபடி தடை செய்கிறது. Weeds choke the life and growth. களைகள் வளர்ச்சியை தடை செய்கிறது. To make it short, சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால் without weeds being plucked out, களைகள் பிடுங்கப்படாமல் you can never grow. உங்களால் வளர முடியாது. So I leave it there to you. இதை இங்கே வைத்து விடுகிறேன். The second thing that you need to do is pull out the weeds in your life. நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் களைகளை பிடுங்க வேண்டும். Weeds in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற களைகளை பிடுங்க வேண்டும். Ask God for the weeds that is உங்களுடைய choking your life. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஜீவனை எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த களைகள் என்னவென்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். The third part is pruning. மூன்றாவதாக கிளை நறுக்குதல். Amen. Amen. முதலாவது காரியம், உங்களுடைய வேர்கள் ஆழமாய் போக முதலாவது நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். இரண்டாவது களைகளை பிடுங்க வேண்டும். மூன்றாவது ப்ரூனிங். God prunes. மூன்றாவதாக கர்த்தர் நம்முடைய கிளைகளை நறுக்குகிறார். Every branches that bears fruit he prunes. கனி கொடுக்கிற ஒவ்வொரு கிளையும் அவர் சரிப்படுத்துகிறார். In the Bible, John 15 chapter 1st and 2nd verse, it says, யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, God prunes everything that bears fruit. கனி கொடுக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் சீர்படுத்துகிறார். But every branch that does not bear fruit he removes. ஆனால் கனி கொடாத ஒவ்வொரு கிளையும் அவர் எடுத்து போடுகிறார். God prunes. கர்த்தர் அதை சீர்படுத்துகிறார். Punishment is for the past. Punishment is for the past. Pruning is for the future. நியாய தீர்ப்போ அல்லது கர்த்தர் கொடுக்கிற தண்டனை கடந்த காலத்துக்காக, ப்ரூனிங் என்பது எதிர்காலத்துக்காக. God gives pruning in a person's life for his future. கர்த்தர் ஒரு மனிதனை தன்னுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றபடி அவனை சீர்படுத்துகிறார். Sometimes God stops our blessing. கர்த்தர் சில நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறார். Sometimes God cuts our income. சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வருமானத்தை தடை செய்கிறார். Sometimes God cuts the branches. சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய கிளைகளை நறுக்குகிறார். Which was very hard for me to understand. அதை புரிந்து கொள்வதற்கு மிக கடினமாக இருந்தது. One example that we can say from the Bible. வேதத்திலிருந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். People of Israel, God was leading them by giving them manna. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மன்னாவை கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். 40 years God was giving them manna. 40 ஆண்டுகளாய் கர்த்தர் மன்னாவை கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். Every morning they wake up, they had manna. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு மன்னா இருந்தது. But when they were getting closer to the promised land, ஆனால் வாக்குப்பட்ட தேசத்திற்கு அருகே வந்த பொழுது God stops manna. அந்த மன்னாவை கர்த்தர் நிறுத்துகிறார். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளுடைய நன்மைகளின் ஆசீர்வாதத்தை நிறுத்துவார். இது எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? Why God stops? ஏன் கர்த்தர் அதை நிறுத்த வேண்டும்? It means he wants to prune something. ஏன்னா கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு காரியத்திலே சீர்படுத்த விரும்புகிறார். God stopped the manna for Israel people. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மன்னாவை நிறுத்தினார். They would have murmured. அவர்கள் புலம்பியிருப்பார்கள். Every day morning they had manna in their தினந்தோறும் காலையிலே அவர்களுக்கு மன்னா இருந்தது. But as they got closer to the promised land, ஆனால் வாக்குப்பட்ட அந்த தேசத்திற்கு அருகே வந்த பொழுது God stopped manna. கர்த்தர் மன்னாவை நிறுத்தினார். And he said, அவர் சொன்னார், get into the land. நீங்கள் தேசத்திற்குள்ளே போய் and make your own food. உங்களுக்கான ஆகாரத்தை நீங்களே விளையச் செய்யுங்கள். There is a point
where God provides everything and leads us. நமக்கு தேவையானவற்றை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்துகிற காலம் உண்டு. And there is a point where God stops everything that he gives and asks us to go forward and do it. ஆனால் ஒரு சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்கிறதை நிறுத்திவிட்டு தடை செய்துவிட்டு நீ போய் இதை செய் என்று சொல்லுகிற காலம் When உண்டு. pruning starts, கர்த்தர் சீர்படுத்துகிறதை ஆரம்பிக்கும் some பொழுது mannas are ceased in our life. சில நேரங்களிலே மன்னாக்கள் நிறுத்தப்படும். Some blessings are ceased in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அங்கே தடை செய்யப்படும். Sometimes some good things are ceased in our சில life. நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில நன்மையான காரியங்களை But நிறுத்தப்படும். we can stop the pruning of God. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற சீர்திருத்தத்தை நம்மால் தடை செய்ய முடியும். How you can stop the pruning of God? நீங்கள் எப்படி அதை தடை செய்ய முடியும்? When you murmur, நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது, when you feel discouraged, நீங்கள் சோர்ந்து போகும் when you பொழுது, give up, நீங்கள் விட்டு கொடுக்கும் when you பொழுது, don't want to go through the pruning. நீங்கள் அந்த கர்த்தர் கொண்டு போகிற அந்த பாதையிலே அந்த சுத்தம் பண்ணுகிற காரியங்களிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே God stops pruning. அங்கே கர்த்தர் நிறுத்தி விடுகிறார். Today, as a believer, ஒரு விசுவாசியாய் we need to understand நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், when we are matured, நாம் முதிர்ச்சி அடையும் பொழுது sometimes God stops the manna that is coming to us. சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மன்னாவை நிறுத்துகிறார். And he asks us to get into the promised land. நாம் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க Why? வேண்டும் என்று Because கர்த்தர் there was விரும்புகிறார். something greater that was waiting for them. ஏனென்றால் அவர்களுக்காக அங்கே இன்னும் மேலான ஒரு காரியம் காத்து கொண்டிருக்கிறது. Manna that they had was only lasting for 24 hours. அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த மன்னா 24 மணி It நேரம் was தான் just இருக்கும். temporary. அது தற்காலிகமான But when ஒன்றுதான். God wanted to bless them, ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பின and பொழுது, when God wanted to increase them, அவர்களை பெருகச் செய்ய கர்த்தர் விரும்பின when God பொழுது, wanted to take them to the next level, கர்த்தர் அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்பின God பொழுது, stopped every manna that it was coming into their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருந்த மன்னாவை கர்த்தர் நிறுத்தினார். Sometimes if you are in your life at this moment, சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பீர்களானால், why is my blessing stopped? ஏன் என்னுடைய ஆசீர்வாதம் நின்று Why போனது? there is no income? ஏன் எனக்கு வருமானம் இல்லை? God starts pruning. I was reading through the word நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்துக் and I கொண்டிருந்தேன். found there are 3 ways God does pruning. கர்த்தர் 3 விதத்திலே நம்மை சுத்தம் செய்கிறார். One through problems, ஒன்று பிரச்சனை மூலமாக, through pressures, இரண்டாவது ஒடுக்கப்படுகிறதுனாலே, through people. மூன்றாவதாக மனிதர்களினாலே, Problems, பிரச்சனைகளினாலே, pressures, இரண்டாவது நெருக்கப்படுகிறதுனாலே, through people. மூன்றாவது ஜனங்களினாலே. God prunes a person. கர்த்தர் ஒரு மனிதனை சுத்தம் செய்கிறார். If there is pruning that is going in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், understand you are entering into a bigger level. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் மேலான ஒரு ஸ்தானத்திற்குள்ளே நிலைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் அதை நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில சில நெருக்கங்கள், சில இழப்புகள், சில வறுமைகள், சில கஷ்டங்கள், சில கேள்விகளோடு நீங்கள் நின்று கொண்டு, ஏன் இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் நின்று கொண்டிருந்தால் அதுக்கு அர்த்தம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை வெட்டி ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியாக, ஒரு புதிய வாசலுக்குள் கொண்டு போகும்படியாக அவர் உங்கள் வாழ்க்கையில் தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். He wants to prune a person whom he is taking care of. யாரை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவனை கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். Sometimes pruning comes to us when we are old. சில நேரங்களில் நாம் வயதாக இருக்கும் பொழுது அந்த சுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. Sometimes pruning comes to us when we are young. சில நேரங்களில் வாலிபனாய் இருக்கும் பொழுது அது நடக்கிறது. But don't murmur. ஆனால் முறுமுறுக்க வேண்டாம். Tell God is talking to someone out here. கர்த்தர் இங்கே யாரோ ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். Do not murmur when the manna is stopped. மன்னா நிறுத்தப்படும் பொழுது நீங்கள் முறுமுறுக்க கூடாது. When Elijah was sitting at the brook, எலியா கேரி தாற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் every day he பொழுது had food. எல்லா நேரமும் ஆகாரம் இருந்தது. Every day he had water. தினந்தோறும் தண்ணீர் But இருந்தது. one day the brook dried. ஆனால் ஒரு நாள் அந்த ஆறு வற்றி போனது. Why the brook dried? ஏன் அந்த தண்ணீர் வற்றி If போனது? the brook didn't dry, அந்த தண்ணீர் வற்றி போகாது. Elijah wouldn't have reached Zarephath. எலியா சாரிபாத் ஊருக்கு போயிருக்க மாட்டார். If Elijah did not reach Zarephath, எலியா சாரிபாத் ஊருக்கு போகாமல் Elijah இருப்பார். wouldn't have seen the greatest miracles of his life. தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிதான அந்த அற்புதங்களை எலியா பார்த்திருக்க The முடியாது. brook should dry for greatest miracles. பெரிய அற்புதங்கள் வர வேண்டுமானால் அந்த ஆறு வற்றி போக வேண்டும். Manna should stop for you to enter into promised land. நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மன்னா நிறுத்தப்பட For வேண்டும். new beginnings, God has to prune your life. புதிய ஆரம்பத்திற்கு, புதிய துவக்கங்களுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில இன்றைக்கு நெருக்கப்பட்டு பிரஷருக்குள்ளாக நான் நின்று கொண்டிருக்கிறேன்,
கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நெருக்கப்பட 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 அல்லது உங்களுக்கு குடிக்க வேண்டிய அந்த சோர்ஸ் வற்றி போக ஆரம்பித்தால் அதுக்கு அர்த்தம் கர்த்தர் உங்களுக்காக பெரிய அற்புதங்களை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என்னை உருவாக்க அவருடைய கரத்தில் நான் ஆயத்தமாய் தருகிறேன்? நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்னை உயர்த்த விரும்புகிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் என்னை மேன்மைகளை காண செய்ய விரும்புகிறார். கர்த்தர் என்னுடைய பெருக்கத்தை காண செய்ய விரும்புகிறார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆயத்தமா காண செய்ய விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருடைய உருவாக்குதலுக்கு அவருடைய கரத்தில் விட்டு தர வேண்டும். God gave me this word. கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். At the end God said, கடைசியிலே கர்த்தர் சொன்னது, if people allow me to prune, நான் அவர்களை சுத்தம் பண்ண ஜனங்கள் அனுமதித்தால் அவர்களுக்கு சில நேரத்தின் நன்மைகளை நானே நிறுத்தி வைப்பேன். சில நேரத்தில் இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா என்னால புரியவே இல்லை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில நன்மைகளை நிறுத்துகிறார்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில வாசல்களை அடைக்கிறார்னா அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் நம்மளை தள்ளி விட்டார்னு அல்ல. ஆண்டவர் அவர் இதை காட்டிலும் மேலான வாசல்களை திறக்க ஒரு வாசலை அடைத்து மன்னா நிறுத்தப்படாவிட்டால் அவர்களுக்கு கானானுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் வற்றி போன காரியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற வாசல்களை ஆண்டவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நிச்சயத்தை காண நான் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்கிறவங்க மட்டும் அப்படியே கரங்களை ஒரு நிமிடம் உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் என்னை உயர செய்கிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் you are the source. We understand, we know that you are able to lead us, you are able to deliver us, you are able to bless us. என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் தருகிறேன் என்று சொல்கிறவர்கள் எல்லாம் இரண்டு கரங்களை உயர்த்தி, you are my refuge and you are my strength. Oh hallelujah. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். சொல்லுங்க ஆண்டவரே, சிறிதும் பெரிதுமான காரியங்கள் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, நான் உம்மை தேடுவேன் நாள். எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சில நேரத்தில் நீ ப்ரூனிங்காக கொண்டு போனாலும் நன்மைகள் என்று போனாலும் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை என் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய காரியத்தை மாற்றுங்க என்று சொல்லுகிறவங்க எல்லாம் கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. Congregation alone together. And I will worship you with all of my heart, and I will seek your face all through my life, and I will serve you, Lord. Increase us, Lord. Bless us and multiply us. Oh, here I am. One more time. I will worship you, and I will worship you with all of my heart, and I will seek your face all true, and I will serve you, Lord, and I will serve you, Lord, with all that I am. Here I am, here I am, oh Lord. Here I am. Bring us, Lord. Teach us, Father. Lead us, Lord. Make us into a new vessel, Father. ஆண்டவரே, எங்களை நீர் பெருக செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த காரியங்களில் நாங்கள் உண்மையாக
இருக்க கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்கிறவர்கள், இயேசுவே